அவள் ஒருத்தியை தான் நல்ல நான் கேட்டதிலே அவள் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை ஏய் நீயா போயா ஐயோ டேய் ஜிகா விகலு அரகண்டு எங்கடா போயிட்டீங்க வரண்டே ஐயா என்ன கலங்கத்துல குளிக்கிட்டு இருக்க கனவு கூட கண்டியா பாத்தியாங்க தாத்தாவுக்கு பிறந்த நாள் பூ போட்டிருக்கு அதுக்கு ஏன்டா நீ கூவுற கடையை மூடி இருப்பாங்க மச்சான் என்னது சரக்கு கடை மூடி இருப்பாங்க மச்சான் ஆமா நேத்து வாங்கி வச்சிருந்தோம்ல வாங்கணும் வச்சிருந்தமா ஒரு சொட்டு விடாம மொத்தத்தையும் குடிச்சிட்டு சரக்கு கேக்குறியா நீயே டேய் மச்சான் துட்டு குடி வச்சிருக்கேடா பீரே நிறைய வச்சிருக்கேன் ஆனா சாவித்தா காணா அப்படி சொல்றேன் கையில இந்த காசை பிடிங்கி கடையை தட்டி குடிச்சு போட்டு காசு இருக்கா சரக்கு இருக்கான்னு கேக்குற உன்னை கொன்னே விடுவோம் பாத்துக்க மச்சான் என்னடா இழுத்து பேசுற தங்கச்சி போதுடா துட்டு சார் பண்ற நாளைக்கு கொடுத்துடலாம் குடுப்படா குடுப்ப ஏற்கனவே பரிச்சை எழுத வச்சு இந்த காசை எடுத்து குடிச்சு போட்டு நேத்து தான் கொடுத்தேன் அதை கொடுத்ததுக்கு எவ்வளவு திருப்பி கொடுத்தா தெரியுமா எனக்கு நேர் தானே அண்ணே தண்டல் வாங்கிக்கலாண்ணே ஏய் எப்படி சரக்கு வாங்கினாலும் பரவாயில்லடா என்ன விட்டுறாத நீனா ஏய் மூடு வையா குடிக்கணும் நண்டல் கட்டியா தெரியா நான் கையணுமா எனக்காவது ஒரு நாள் சீல மாட்டுவான் அப்ப வச்சுக்கிறான் அவனை இப்ப என்ன துட்டு தானே வேணும் ஏமாச்சா வாடா இன்னைக்கு எந்த ஆடு எங்கிட்டு தலையை நீட்டிக்கிட்டு இருக்கோ அண்ணாச்சி என்னாச்சு காந்தி தாத்தா போட்டோக்கு மாலை போடணும் 100 ரூபா துட்டு கொடு சும்மா இருல வியாபாரத்துக்கு கிடைக்காதுல ஏய் வருஷம் தாத்தாவை கொடியேற்றும் போது ஒம்புலியும் தானே வந்து சாக்லேட் நக்கி நக்கி திங்குது காசு என்ன கொடுத்தா வச்சிருக்க நாங்க எல்லாம் கேட்டாங்க காசு கொடுக்க மாட்டேன் அதே அந்த சாந்தி வந்து சைட்ல நின்னா சரக்குன்னு எடுத்து கொடுப்பேன் ஐயோ என்னயா என்ன கணக்கு இதெல்லாம் சாந்தி கணக்கா கர்ணி இத போய் இவர்கிட்ட சொன்னா என்ன அர்த்தம் இவர் பொண்டாட்டிட்ட சொன்னா தானே நடுத்தரில் வச்சு நார கிழிக்க முடியும் நான் என்னாச்சு சொல்லட்டுமா அடங்கொக்க மக்கா இதெல்லாம் போய் என் பொண்டாட்டிட்ட சொல்லாதீங்கடா இந்த 500 ரூபாய் காந்தி பேரை சொல்லி வெறும் 100 ரூபா தான் கேட்டான் கொடுத்தானா ஆனா சாந்தி பேரை சொன்ன உடனே முழுசா 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டான்ல சாந்தி அப்படி என்னத்தை தான் செஞ்சாலும் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் தள்ளுங்க கொஞ்சம் சார் இந்த நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனையே குப்பை தான் சார் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன சார் தீர்வு இருக்கு ஒரு சுகாதாரத்துறை மந்திரியா இருந்து சிஎம்டியில் என்ன சார் முடிவு எடுத்தீங்க இந்த குப்பைகள் எங்கிருந்து வந்தது எப்படி இங்கு வந்தது கடந்த ஆட்சியில் அள்ளப்படாமல் போடப்பட்ட குப்பைகள் தான் இன்று மலைமலையாக காட்சியளிக்கின்றன எங்கள் ஆட்சியில் குப்பையும் இருக்காது கொசுவும் இருக்காது ஊழலும் இருக்காது ஏன் ஒண்ணுமே இருக்காது ஒன்று மட்டும் நிச்சயம் அது சத்தியம் எங்களுடைய லட்சியம் சிங்கப்பூரை சென்னையாக மாற்றுவது உறுதி சென்னையை சிங்கப்பூராக மாற்றுவது உறுதி 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 டாக்டர் நோ ப்ராப்ளம் உங்கள் பையன் நல்லா இருக்கான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஐசியூவில் வச்சுருப்போம் நாளைக்கு நீங்கள் அவன்கிட்ட பேசலாம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் நீ போனா சக்ஸஸ் ஆகாம இருக்குமா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு ஜிஜே ஆர்த்தியை பார்த்த பிறகு தான் நான் கிளம்புவேன் அடுத்த ஃப்ளைட்டில் போயிட்டு போகிறது ஹார்ட்டையே பிரித்து ஆப்ரேட் பண்ணுற பெரிய ஹார்ட் சர்ஜன் நீ ஆனால் உன் பொண்ணு முகத்தை பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறேங்கிற எவ்வளோ பெரிய டாக்டர் இது மூட நம்பிக்கை இல்லையா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அறிவு போதும் ஆனால் மனசுக்கு நம்பிக்கை வேணும் அது இருக்கட்டும் இந்த வருஷம் உன் ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய செக் இந்தா ஹாய் அப்பா ஹாய் ஆர்த்தி அப்பா வீட்டுக்கு வரலையா சாரி ஆர்த்தி அர்ஜென்ட்டாக ஒரு சர்ஜரி உடனே கிளம்பி ஆகணும் ஏய் லிசன் ஜிஜே எப்பவும் போல ஆர்த்தியை பத்திரமா பார்த்துக்கண்ணா ஆர்த்தியை சின்ன வயசுலேருந்து நான் தானே வளர்க்குறேன் ஆர்த்தி எனக்கு பொண்ணு மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் 5 மினிட்ஸ் கொடு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் நம்ம எல்லாரும் ஒன்றா ஏர்போர்ட் போகிறோம் ஓகே அம்மா போனேன் ஹலோ ரொம்ப நேரம் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணிட்டு இருக்கேன் சரி ப்ராஜெக்ட் பத்தி என்ன டிசைட் பண்ணிருக்க குளோபல் வார்மிங் ஏய் என்னடி சிரிக்கிற இந்த பணக்கார பொண்ணுங்கனாலே இப்படிதான் லோக்கல் விஷயத்தை பத்தி திங்க் பண்றதே இல்ல பட் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான் ஓகேமா
ஓகே பாய் பாய். எங்க நீங்க தான கழட்டிங்க? எங்க மேனிக்யூர் பண்ணும்போது ட்ரேல கழட்டி வச்சேன். ஐயோ அது குப்பை தொட்டில போட்டனே. என்னது குப்பை தொட்டிலியா? பங்கடா பங்க என் பங்க பங்க இத பாருடே பங்கத்தான் போறே வெற்றி மாலை கை மேலே பங்கடா பங்க தாங்க முடியா பின்னாலே பங்கத்தான் போறே வெற்றி மாலை கை மேலே விட்டு ஹோல்ட் இட் இறங்க. ஐயோ குப்பை வண்டி. ஐயோ கொட்டிடாதீங்க. ஏய் எவா அவ நான் தான் அது கொட்டாதீங்க. நாங்க கொட்ட மாட்டோம், நீங்க முட்டாதீங்க. சரி குண்டு பாப்பா, நாங்க என்ன கொட்டுறதுக்கு தேலாம்? என்னத்துக்கு கொட்ட கூடாது? அதுல எங்க அம்மா மோதிரம் வந்துச்சு. யாரு உங்க அம்மா? நான் தான். எங்க அப்பா எனக்கு போட்டு ரிங் மிஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எங்களுக்கு இந்த குப்பையெல்லாம் ஆல்ரெடி தான் கார்பரேஷன்ல சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க இந்த மோதத்தெல்லாம் போட்டுட்டு தேடி எடுத்து கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்கல. மைண்ட் இல்ல ரூபா தானே. ரூபா தராங்களா? ஏண்டா அம்மா நல்லவங்களா இருக்காங்க, என்ன 5 நிமிஷம் ஆகுமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு? மேடம் 500 போலீஸை விட பயங்கர ஃபாஸ்டா கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. மேற்கொண்டு 500 கொடுங்க. தரமாட்டீங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கவுத்து பாருங்க, இந்த ஏரியாவில் சாக்லேட்டா தின்றுருக்கீங்க. போடு போடு போடு. அந்த பொட்டணத்துக்கிட்ட தேடுப்பா. தரணி தங்க மோதிரம் கிடைச்சோன்னே அப்படியே நைஸா நகட்டிட்டு போயிடும். தேடு தேடு தேடு. சரி தேடுறா. தேடு தேடுங்க. என்னைக்கு மோதிரம் கிடைச்சி தரணி இதான்னு பாரு. டேய் அவங்க சொன்ன தங்க மோதிரம்டா. இல்ல அதான் ரிங். மச்சான் நில்றா, என்கிட்ட குடுறா. நில்லு என்கிட்ட குடு. அத சுத்தமா கழுவிடு. நல்ல வேலைமா 50,000 ரூபாய் மோதிரம் தலையாம கச்சிச்சு. இது வந்து பிளாட்டினம் மோதிரம், தங்கத்தோட வசதியானது. புலாட்டினமா 50,000டா. 50,000 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அவன் வெள்ளத்தோலை பார்த்தாலே ஸ்டில் அடிக்க ஆரம்பிச்சிருவான்டா. ஏய் வெள்ளத்தோலோ கருப்பு தோலோ துட்டுக்கு முன்னால தோலாடா முக்கியம். அப்புறம் இன்னத்துக்குடா அவகிட்ட நீ மோதிரத்தை கொடுத்த? அது பிளாட்டினம் அதன தெரியடா. சில்வர் வேலையே நினைச்சு கொடுத்துட்டேன் மச்சான். ஏன் இப்படி அழுகுற? அது 50,000 பணம் இருந்தா நானே என் பொண்டாட்டி எத்தனை தெரியுமா சரக்கு அடிச்சிருப்போம். ஏய் என்ன கழுவுற? 500 ரூபா கொடுத்தவ 5000 கொடுக்க மாட்டாளா? காசா வாங்குற சரக்கு அடிக்கிறோம் அவளை மட்டும் சும்மா. டேய் மச்சான் வரடா அவளை வடக்கு. சீக்கிரம் போச்சு. வேண்டாம்டா திருப்பி வரடா அவளை. டேய் நியூட்டன் டேய் திருப்பி டாப் கியர் போடு. அதோ போறடா. போ போ. போயிட்டு இருக்கடா, வேகமா போடா. மச்சான் திருப்புடா. அப்படியே கட் பண்ணு. நிறுத்து. ஏய் உன் கமலர மோதிரத்தை எடுத்து கொடுத்தமில்ல, காசு கொடு. மோதிரத்துக்கு தான் நேத்தே கொடுத்தனே. 500 ரூபா கொடுத்தீங்க, அது நேத்தே சரியா போச்சு. பார்ல எல்லாம் சைட் டிஷ் என்ன விலை விக்குது தெரியுமா? ஒரு வாட்டர் பாக்கெட் 10 ரூபா விக்குது. ஏய் யார்கிட்ட என்ன கேக்குற நீ? உங்ககிட்ட தான் கேக்குறேன். உங்ககிட்ட என்ன காசா இல்ல? அந்த பர்ஸ்ல இவ்வளவு ரூபா இருக்குல்ல, ஒரு 5000 எடுத்து விடுங்க. ஹேய் பேசாம போயிடுங்க. இல்ல என்ன கட்டி வச்சு அடிக்க போறீங்க? சொல்ல போனா 10,000 ரூபா கொடுக்கணும். பிளாட்டினம் மோதிரம். இங்க பாருங்க, குடுக்கலன்னு வச்சுங்க, இந்த லாரியில வச்சு ஒரே ரவுண்டு தான் அடிப்பேன். நாத்தம் தாங்காம. ஏங்க கொடுக்கலாம் கொடுங்க, இல்லன்னா உங்க விரல வெட்டி மோதிரத்தை மட்டும் தனியா எடுத்து போயிடுவோம். விரல வேணாமா? ஓ வெட்டிருவியா? முடியாது. சொன்னா கேளு, அப்புறம் விரல இருக்காது. நான் பேசிக்கிட்டேன். போலீஸ். வணக்கம். என்னடா அங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல சார், நான் சொல்றேன் சார். இவங்க பாட்டி இந்த போட்ட ஒட்டியானா குப்பை தொட்டி வந்துருச்சு சார். அந்த குப்பை தொட்டியை நான் நோண்டி பார்க்கல. சொல்றேன் சார். ஐயா இல்ல சார், போய் சார். போய் சொல்றியா? ஐயா இல்ல சார். ரோட்ல வழிப்பறியா? அப்போ நான் தூக்கிர வேண்டியதான். ஏறங்கடா வண்டில. போய் சொல்றேன். எங்க வண்டியிலே வந்துட்டமா? ஏய் பெரிய BMW வண்டியா? வாடா. ஏய் மேடம், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டல. என்னைக்கா இருந்தாலும் மோதிரம் எனக்கு தான். என்னடா அங்க பேச்சு? சார் சாரி கேட்டேன் சார். இல்ல சார் மிரட்டறான். ரீனாட்டோ இழுத்துட்டு வா அவனை. ஓகே சார், வாங்கடா. மாட்னியா? பாத்து புடிங்க சார். ஐயா வரதுக்குள்ள க்ளீன் பண்ணி வைங்க. இதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். எங்களை யாரும் மதிக்கிறது தான் கிடையாது, அடிக்கிற அளவுக்கு கூட மரியாதை இல்லையா? ஐயா நாங்க செஞ்ச தப்புக்கு தலகலா தொங்க விட்டு உரிங்க பொறுத்துக்கிறோம். அதாவது லத்திய கீழ் வழியா விட்டு எந்த வழி வேணாலும் எடுங்க, கவலையே இல்ல. ஆனா இதுல எல்லாம் சரக்கு அடிக்காம வேலையே வாங்க முடியாது. நாத்தம் தாங்க முடியல. போய் கோட்டர் வாங்கிட்டு வாங்க. ஏட்டையா நான் சொல்றானுங்க,
ஐயா அடிக்காம இறங்க மாட்டாங்களாம். நான் அடிக்காம அடிக்காமன்னா சரக்கு அடிக்காம சார். அப்ப நீ என்ன சரக்கு வாங்கிட்டு வர சொல்றியா? உங்களை யார் சார் வாங்கிட்டு வர சொன்னது? இந்த இருக்கார் ஏட்டையா சொன்னீங்கன்னா குடுகுடுன்னு போய் வாங்கிட்டு வந்துறாரு. வேற 2 முறுக்கு வடை போதும். அப்ப இவனுங்களை அடிச்சிட வேண்டியதான். அடி அவனுங்கள. நைட் எல்லாம் தூங்கவே இல்லையா? ஹலோ 2 மணி வரைக்கும் ஆன்லைன்ல தான் இருந்தேன். சொல்லுடா. சாட்டிங்கா? ப்ராஜெக்ட் பத்தி ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதடா. ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே ஃபாரின் தான். அப்ப ஃபாரின் மாப்ள கிடைச்சா ஃபாரின் தான். மகாபலிபுரமா? வேணடா. அங்க மட்டும் தான் பீச் இருக்கா? காசிமேட்ல கூட தான் பீச் இருக்கு. உன் தோட்ட பாரு ஃபாரின் லெவல்ல இருக்கு. ஆனா முன்னாடி ஒன்னு முனிசிபாலிட்டி லெவல்ல பேசிட்டு இருக்கு. தியேட்டருக்கு போனாலும் நீ சும்மாவே இருக்க மாட்டடா. டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து எண்ட் கார்டு போடுற வரைக்கும் நீ என்னதான் பார்த்துட்டு இருப்ப? ஐயோ ஐயோ அம்மா குப்பை கிடக்கு தீ பிடிச்சி எரியுதுப்பா. இந்த வருஷத்துல இது 3ஆவது தடவையோ 4ஆவது தடவையோ தெரியல. குடும்பத்துக்கு அப்பா தான் குப்பை பொறுக்க போல என் புள்ள கோயில பொசுக்கி இருக்காளம்மா. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. பாத்து உங்க ப்ராஜெக்ட் டைட்டில் என்ன? மேனேஜ்மெண்ட் ஃபார் சாலிட் வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட். தேவையில்லாத குப்பையை நம்மளோட தேவைக்கு எப்படி யூஸ் பண்றது? இட்ஸ் a very good project. Thank you sir. All the best. நீங்க இல்லனா அப்பா இந்த ப்ராஜெக்ட்டை அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டாரு. நீ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு எல்லாம் தெரியும்னு உங்க அப்பாவுக்கு தெரியும். குழந்தையில இருந்து எனக்கு உங்களை தான் தெரியும். குழந்தை மாதிரி பேசிட்டு இருப்ப, இப்ப நல்லா பேச கத்துட்ட ஆர்த்தி. நீங்க ஏன் சார் வந்தீங்க? ஒரு போன் பண்ணா போதுமே, எல்லாம் நானே பார்த்துக்கோனே. சில காரியம் தானாவே நடக்கும், சில காரியம் நாமளே நேர்ல போய் தான் முடிக்கணும். குப்பை கிடங்குல கலந்து கிடக்கிற பாலித்தீனை பத்தி ரிசர்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஹெல்ப்புக்கு ஒரு சரியான ஆளை இவ கூட அனுப்பிச்சு வைக்க முடியுமா? யோ இங்க வாயா. இவன் ஒரு ஆள் பக்கத்தில் இருந்தால் போதும் சார் உங்களுக்கு. அவன் எல்லா வேலையும் பக்காவாக செஞ்சு கொடுப்பான். சொல்லுங்க. மாத்தம்மா கோயில் பூசாரி ரவி, இந்த ஏரியாக்கே இவர் தான் ஹெட்டு. யோ பெருங்குடி குப்பை கணக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவங்களுக்கு தேவையான உதவியை செய்யும். இன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்போ வரணும் மட்டும் சொல்லுங்க. 9 o'clock ஓகேவா? மாத்தம்மா கோயில் மணி அடிச்ச மாதிரி டான் வந்து நிற்பேன். ஷார்ப்பா வந்துடும்ல? ஷார்ப்பா 9 மணிக்கு ஷார்ப்பா உங்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். ஷார்ப்பா நீங்களும் வந்துடுங்க. இவன் என்ன இவ்வளோ ஷார்ப் போடுறான்? இந்தா செலவுக்கு வச்சுக்க. வரேன். வாங்க சார். வரேன். சரி மேம். இந்த இடம் தான் இறங்கி. அவங்க கிட்ட கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஏ பெரியவனே, இங்க வெளியில வாடா, லோன் கொடுக்க வந்துக்கறாங்க. No no, we are coming from Madras University. டேய் இவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்கடா, வெளில வந்து என்னன்னு கேளுடா. இங்க மாத்தம்மா கோயில் எங்க இருக்கு? அந்தாண்டா கொஞ்சம் தூரத்துல இருக்கு, போமா. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்கல்ல? ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்குல, இவங்க கிட்ட கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. நாங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? துட்டா கேட்டோம், இருந்தா கொடுன்னு இல்ல படான்னு சொல்லணும். நாத்துக்கங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நான் தான் உங்களுக்கு கேஷ் கொடுத்தனே. குச்சிங்க ஏ தரணி கிட்ட மாட்டீங்களா? உங்க 3 பேர்த்த பிரிச்சு மேய போறேன். ஏ தரணி என்னடா நம்ம ஏரியாக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் கலாச்சிக்கிறேன். இப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? மாத்தம்மா கோயில் பூசாரியை பார்க்கணும். எதுனா வேண்டுதலா? குப்பையை பத்தி ரிசர்ச் பண்றேன். குப்பை கிடங்குக்கு பூசாரி வர சொன்னேன். சாம்பிள் எடுக்கணும். 500 ரூபாய் கொடுத்தேன், வரல. ஓ 500 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் ஆஃப் உள்ள போச்சா? எங்க போச்சு? உங்க 500 ரூபாய் எப்படி பப்பரமான பண்றது பாத்தீங்களா? பூசாரி மலை ஏறிட்டாரு, எந்திரிக்க 2 நாள் ஆகும். என்னம்மா பாக்குறீங்க? இருக்கிறதுலே தரணி தான் கொஞ்சம் யோக்கியம். காசு வேணும்னா கேட்டு வாங்குவானே தவிர தப்பு தண்டா எதுவுமே பண்ண மாட்டான். அவரேங்க 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 நீங்க பாத்தீங்களா? அவரேங்க யார் இவங்க? அதை ஏம்மா கேக்குற? போன மாசம் தாம்பரத்துல
சாக்கடை அடப்பு எடுக்கும் பொழுது ஒருத்தன் விழுந்து இறந்துட்டான்ல, அவனோட மனைவியம்மா இவ. சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பாவி பயலும் அவளை உசுராதான் வச்சிருந்தான். இப்ப பொட்டுன்னு போயிட்டாமா. இப்ப அவ 6 மாச கர்ப்பிணி. சித்தம் கலங்கி போச்சு. எங்க வாழ்க்கையே இப்படி தானமா அமைஞ்சு போச்சு. வருஷத்துல 15-16 பேரு இந்த ட்ரைனேஜில் விழுந்து சாகுறாங்க. இதயத்துல விழுந்த அடப்பை கூட எடுக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களாம்மா. இந்த கழிசடையில் உள்ள அடப்பை நாங்க தானே இன்னமும் எடுக்க வேண்டியிருக்கு. என்னாச்சு சத்யன்? வாந்தி வருதா? ഞാൻ റെഡി ആർത്തി. ഞാൻ നിനക്കാக ഉയരും കൊടുക്കും ആർത്തി. എത്ര പെരിയ കുപ്പമല. എങ്കെന്ത് சேர்ந்தது இந்த കുപ്പ? நீ கொட்டினதா? സത്യമായിട്ട് പറയുന്ന ആർത്തി, ഞാൻ ഈ കുപ്പയെ കൊട്ടിട്ടില്ല. பாலித்தீன் கவரை குப்பையோட கலந்து போட்டா குப்பையை பிரிக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது. நாங்க நிக்க முடியலையா? கபடிக்குதா? நீ மேலதான் கபடிக்குது. அப்படின்னா கோட்டை வாங்கி குப்புன்னு வச்சுக்க, கப்பு போயிடும். நீங்க சொல்லுங்க. எனக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குப்பை வேணும். அப்ப 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரணும். ஏய் சத்தாலே, இவன் தாங்க குப்பை கடுங்க வாட்ச்மேனு. ஏய் வராங்க. என்ன வேணும்? இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குப்பை வேணுமா? எங்க இருக்குது? இப்படியே 3/4 பர்லாங்கு நடந்து போனா ஒரு பட்டை மரம் வரும். அதுல இருந்து பீச்சாங்கை பக்கம் போ, 16 அடி தாண்டி போ, குப்பை கிடைக்கும். காசு காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. நாங்க இந்த ஓட்டம் ஓடுறீங்க, நீங்க பார்த்து போங்க. இதெல்லாம் நந்தவன மாதிரி. ஏய் தள்ளு. யார் இந்த ஜந்து? ஏய் வசத்து போயிட்டானு ரொம்ப ஆடாதடா. கீழே வந்து ஆடி பலமா படும். ஏய் 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 ஜெய் வாடா. என்னடா குப்பை கிடங்குக்கு குயில் வந்திருக்குது? மச்சான் இவங்களுக்கு 7 வருஷத்துக்கு முன்னால உள்ள குப்பை வேணுமா? வா போய் எடுக்கலாம். எத்தனை கோட்டை வாங்கி தருவீங்க? நாத்தம் தள்ளு. தம்பி, எவ்வளோ பெரிய மனுஷன் செத்தாலும் நான் தான் தெரியும். இந்த மனுஷன் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க விட இந்த குப்பை கிடங்குல இருக்கிற அழுக்கெல்லாம் கம்மி. என்ன தம்பி நான் சொல்ல கரெக்டா? അല്ലടാ ആർത്തി, ഈ കുടിക്കാൻ്റെ സഹവാസം വേണ്ട. നിനക്കാக ഞാൻ ഉയരം കൊടുക്കും. ഞാൻ പോയി ഈ കുപ്പയെ എടുത്തിട്ട് വരാം. வாங்க. உங்க தோஸ்து காண்டாயிட்டாரா? நான் போய் குப்பையை அள்ளிட்டு வரேன். போ, நீ போய் அள்ளிக்க. வாடா, மிச்சத்தை போட்டு வந்து கவனிச்சுக்கிறேன். ആർത്തിയെ എനിക്ക് ഇഷ്ടമല്ലേ കൂട്ടുകാരി, എൻ്റെ കൂട്ടുകാരി. എൻ്റെ ഗുരുവായൂരപ്പാ. അയ്യോ ഡേഞ്ചർ. ആർത്തി ഡേഞ്ചർ. പോയി ആർത്തി. என்னாச்சு சத்யா? கடிச்சு கொதற தொடைய திங்கிற ഈ പട്ടിனா எனக்கு ரொம்ப பயம் ஆர்த்தி. நீங்க போயில ஆர்த்தி. இது ஆஸ்பத்திரி வேஸ்ட் திங்க வந்திருக்குங்க. such a waste fellow you are. I know you. நானே குப்பை எடுத்துக்கிறேன் போ. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? குப்பை எடுக்க உங்களை விட்டுருவானா? 50,000 ரூபாய் மோரத்தை போட்டுட்டு குப்பை எடுக்க போறேங்கிறீங்களே. நான் போய் எடுத்துன்னு வரேங்க. ஓகே. நீ மோதத்திலே குறியாயிரு. யோ 50,000 ரூபாய் மோரையா? போடா அழுக்கு.